விளக்கது பலரும் காண்பது நல்ல விளக்கது நம ஒளிவளர் விளக்கே போற்றி. ஓம் 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 ஒளிவளர் விளக்கே போற்றி. ஹலோ. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. ஒளிவளர் விளக்கே போற்றி. ஓம் ஒளிவளர் ஓம் ஒளிவளர் விளக்கே போற்றி. 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 முகத்தனை இந்தின் இளம்பிரை இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தினை புந்தியில் வைத்து அடி போற்றுகின்றேனே. அறிவிலே தெளிவு நெஞ்சிலே உறுதி அகத்திலே அன்பினோர் வெள்ளம் பொறிகளின் மீது தனியரசானை பொழுதெல்லாம் நினது பேர் அருளின் நெறியிலே நாட்டம் கர்மயோகத்தில் நிலைத்திலர் என்றிவை அருளாய் குறிகுணம் ஏதும் இல்லதாய் அணைத்தாய் குலவிடு தனி பரம்பொருளே குலவிடு தனி பரம்பொருளே. ஹரி ஓம். பூஜ்யஸ்ரீ தயானந்த சரஸ்வதிகள் ஆசிகளோடும் பூஜ்யஸ்ரீ ஓம்கார சமய ஆசிகளோடும் தர்ம ரக்ஷண சமிதி நடத்தும் இல்லற தர்ம நிகழ்ச்சிக்கு வருகை தரும் அனைவரையும் வரவேற்கிறோம். மாநில குழு அறிமுகம். மாநில குழு தலைவர் திரு சுரேஷ்ஜி அவர்கள், மாநில குழு செயலாளர் திரு நமச்சிவாஞ்சி அவர்களை வருக வருக என வரவேற்கிறோம். தர்மரக்ஷண சமிதி நடத்தும் இல்லற தர்மம் நிகழ்ச்சிக்கு வருகை தந்த எல்லோருக்கும் அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சாமி கும்பிடாமல் இல்லை, டெய்லி நம்ம சாமி கும்பிட்றோம். சாமி கும்பிட்டுட்டு தான் எல்லா இடத்துக்கும் வெளியில் போகிறோம், எல்லா வேலையும் நம்ம செய்கிறோம். ஆனால் நம்ம சரியாக செய்கிறோமா, நம்ம செய்கிற முறை சரியா, இப்படி செஞ்சால் தான் கடவுளுக்கு திருப்தியாக இருக்குமா அப்படின்னு தான் இந்த இது. நீங்கள் இப்போ வீட்டில் சமையல் செய்கிறீங்க, சமையல் எல்லார் வீட்லேயும் செய்கிறோம், ஆனால் நல்லா செய்கிறது எப்படி அப்படின்னு சில வீட்டில் இருக்குது. அது மாதிரி தான் இந்த இதில் உங்களுக்கு எப்படி சாமி கும்பிட்றது, எதுக்காக சாமி கும்பிட்றது, எப்படி செஞ்சால் நம்மளுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும்,
ஏன்னா நம்ம இந்து தர்மத்தை பொறுத்த வரைக்கும் கடவுள் தான் நம்மளுக்கு எல்லா இதுலேயும் ஹெல்ப் பண்ணுறாரு. நம்ம அதனால தான் நம்ம குடும்பம் சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்குது. இது இன்னும் நல்லா பெருகிறதுக்கும் நல்ல மகிழ்ச்சியாக இருக்கிறதுக்கும் சிறந்த முறையில் நம்ம சாமி கும்பிடணும். அதுக்கு தான் இன்றைக்கி இந்த நிகழ்ச்சி நடத்துகிறோம். இதில் இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியது எப்படி செய்கிறாங்க அப்படின்னு தான். நீங்கள் எதுவுமே செய்ய போகிறதில்ல. என்னென்ன பண்ணோம், எதுக்காக பண்ணோம், எந்த நேரத்தில் எந்த இதை பண்ணோம், அதை மட்டும் நன்னா பண்ணியிருக்கீங்க. இதை பார்த்துட்டு இன்னையோட மறக்கிற நிகழ்ச்சி இல்லை. இது காலங்காலமாக நீங்கள் இந்த செய்யணும். இதுக்கு அடுத்தது உங்கள் வழிமுறைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நம்ம பாரம்பரியம் இது வரைக்கும் நம்ம பாரம்பரியம் வந்ததுக்கு காரணமே நம்ம பெரியவங்க நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்தது, நம்ம அடுத்தது உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறது, அதை பொறுத்து தான் இருக்குது. அதனால் நீங்கள் தயவுசெய்து எல்லாரும் கவனிங்க. வேறு ஒன்றும் நீங்கள் பண்ண வேணாம். என்ன செய்கிறாங்கன்றதை முதல்ல மனசில் வாங்கிக்கிங்க. இதை தினமும் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு அது ஒரு பழக்கமாகிடும். அந்த பழக்கம் ஆகிடுச்சின்னா அதை மாற்ற முடியாது. அப்புறமா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பண்ணுவீங்க. யாருமே சொல்லித்தரணும் இதெல்லாம் தர வேணாம். இந்த இதுக்காகவே இப்போ இந்த இதை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம். ஒவ்வொரு ஊர்லேயும் இது மாதிரி எப்படி சாமி கும்பிட்றது, எதுக்காக கும்பிட்றது எல்லாமே பண்ணுறோம். நீங்கள் தயவு செய்து பேசாமல் இருந்து நீங்கள் பார்த்தா போதும். நீங்கள் எதுவுமே செய்ய வேணாம். அவங்க எல்லாமே சொல்லுவாங்க, அதைப்படி செய்யுங்க. அடுத்தது இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பதிவு பண்ணியிருக்கீங்க. உங்களுக்கு வீடியோ இது வந்துடும். அதை வச்சு நீங்கள் பின்னாடி நீங்கள் அதை சரியாகவும் பண்ணிக்கலாம். இதுதான். தேங்க்யூ. இப்போது இந்த அமர்வினை காலை முதல் இரவு வரை நாம் கடைபிடிக்க வேண்டிய தர்மங்கள் பற்றியும் மகான் அருளை வழங்குவது பற்றியும் இந்த அமர்வில் மாநில செயலாளர் திரு சாய்முரளிஜி அண்ணா வழங்கியிருக்கிறார். பூஜ்ய ஸ்ரீ தயானந்த சரஸ்வதி சுவாமிகள் ஆசைகளுடன், பூஜ்ய ஸ்ரீ ஓம்காரானந்த மகா சுவாமிகள் ஆசைகளுடன் இன்றைக்கி நம்ம உயர்ந்த உன்னதமான விஷயத்தை பார்க்க போகிறோம். அதனால் தயவுசெய்து யாரும் உங்களுக்குள்ளே பேசிக்காதீங்க. நம்ம கொஞ்சம் நல்லா கவனிப்போம். மகான்கள் சொன்ன விஷயத்தை தான் இப்போ நான் உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன். அதனால் நல்லா கவனித்து நம்ம கேட்கணும், உன்னிப்பாக கேட்கணும். ஒவ்வொரு விஷயமும் நம்ம மகான்கள் நம்முடைய நன்மைக்காக உயர்ந்த உன்னதமான விஷயங்களை நம்மளுக்கு பொக்கிஷமாக கொடுத்துட்டு போயிருக்காங்க. இது நம்ம அன்றாடம் செய்கிறது தான். ஆனால் நம்ம கேட்குற விதம் இதை மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். அதனால் எல்லோரும் கொஞ்சம் உங்களுக்குள்ளே பேசாமல் கவனிச்சிங்கனாக்கா நிறைய விஷயம் கிடைக்கும். மகான்கள் சொன்ன விஷயம் நிறைய விஷயம் கிடைக்கும். இப்போ நாம் இந்த நித்திய பூஜை அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக தான் நம்ம இங்கே எல்லாம் அமர்ந்திருக்கோம். இந்த நித்திய பூஜையை தினந்தோறும் நம்முடைய இல்லத்தில் செய்யணும். நம்ம பூஜை ரூமுக்குள்ளே போகிறோம், என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமா வேண்டாமா? நம்முடைய பூஜை ரூமுக்குள்ளே போகிறோம், எப்போ விளக்கேற்றணும், எப்போ பூ போடணும், எப்போ ஊதுபதி காட்டணும், எப்போ தூப தீபாரதனை காட்டணும், எப்போ நெய்வேத்தியம் பண்ணணும், இதை நம்ம முறைப்படி ஒரு அரை மணி நேரம் தான் ஆகும். ஒரு அரை மணி நேரம் இதை சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்கோ அதை மாதிரி நம்ம செஞ்சோன்னா அளவற்ற புண்ணியம் உண்டாம். நம்ம இந்த பிறவி நம்ம எடுத்திருக்கோம்னாக்கா பாவம் புண்ணியம் ரெண்டையும் சேர்ந்து நம்ம செஞ்சதுனால தான் இந்த பிறவி எடுத்திருக்கோம். அப்போ நம்ம பாவத்தை தொலைக்கணும், பாவத்தையும் ஜீரோ ஆக்கணும், புண்ணியத்தையும் ஜீரோ ஆக்கணும். அதுக்கு தான் மகான்கள் எளிமையான வழியை சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு பாவம் பார்த்தா ஏறிக்கிட்டே போகுது, புண்ணிய கணக்கு குறையுது. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒழுக்கமாக தானே இருக்கோம், நேர்மையாக தானே இருக்கோம், நம்ம மனசில் கள்ளங்கப்படம் இல்லாமல் தானே இருக்கோம், யாருக்கு நம்ம துரோகம் நினைக்கலையே, அப்புறம் எப்படி பாவம் ஏறும்? கேட்போமா மாட்டோமா? எப்படி அது பாவம் ஏறும்? அப்போ மகான்கள் என்ன சொல்கிறாங்கனாக்கா 5 விஷயம், ஒரு நாளைக்கு 5 விஷயம் பாபம் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குமா. நாம் அறியாமலே 5 விஷயம் நமக்கு சேர்ந்துக்கிட்டே இருக்கும். எந்தெந்த விஷயம் நான் இப்போ சொல்கிறேன் நீங்களே உங்களால் மறுக்க முடியாது. எந்த விஷயத்தில் பாபம் நமக்கு சேருது அப்படின்னு மகான்கள் சொல்லியிருக்காங்க, அதை நான் இப்போ சொல்ல போகிறேன். அது உங்களுக்கே மறுக்க முடியாது. முதல் விஷயம், தண்ணீர். நம்ம வீட்டில் தண்ணீர் பிடிச்சி வைக்கிறோம், குடத்தில் தண்ணீர் பிடிச்சி வைக்கிறோம். நம்ம வீட்டை சுற்றி அங்கங்கே தண்ணி இருக்குது. இங்கெல்லாம் ஒரு ஜீவன் கூட சாகக்கூடாது. நான் தினம் தண்ணியை பிடிச்சி வைக்கிறேன், என் வீட்டை சுற்றி தண்ணி நிற்கிது, இதில் என்னுடைய காம்பவுண்ட் வாளுக்குள்ளே ஒரு ஜீவன் கூட தண்ணீரால் சாகாதுன்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியுமா?
அதுக்கெல்லாம் நாம தான் பொறுப்பு. நமக்கு தான் அந்த பாபம்லாம் வரும். ரெண்டாவது விஷயம் நெருப்பு. நம்ம அடுப்பு எரிக்கிறோம். எவ்வளோ சின்ன சின்ன விஷயங்கள் போய் மைக்ரோ லெவலில் உள்ள ஒரு பூச்சிகள்லாம் போய் உள்ளே உழுது. அப்போ அதை நம்ம தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. அந்த காலத்தில் அம்மி கொடக்கல்னு வச்சாங்க. இப்போ மாறிடுச்சு, மிக்சி கிரைண்டர். அப்போ இந்த மிக்சி கிரைண்டரில் வரும்போது அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணுக்கு தெரியாத கிருமிகள்ங்கிறாங்க. தண்ணியில் பார்க்கும் தண்ணி சுத்தமாக இருக்குது, அதில் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்குங்கிறாங்க. அந்த மாதிரி கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் நிறைய சாகுது. இதை நம்ம தடுக்க முடியுமா? தடுக்க முடியாது. இப்போ நம்ம வீட்டிலேருந்து புறப்பட்டு இங்கே வந்திருக்கோம் இந்த மண்டபத்துக்கு. சில பேர் நடந்து வந்திருப்போம், சில பேர் 2 வீலரில் வந்திருப்போம், சில பேர் காரில் வந்திருப்போம், சில பேர் பஸ்ஸில் வந்திருப்போம். நீங்கள் வீட்டிலேருந்து புறப்பட்டு இங்கே வர வரைக்கும் எந்த உயிரையும் நான் மிதிக்கலை, எந்த உயிரையும் நான் கொல்லலைன்னு யாராவது உறுதியாக சொல்ல முடியுமா? உங்களால் சொல்ல முடியுமா? முடியாது இல்லையா? அப்போ இந்த 5 விஷயத்தில் பாபம் ஏறிக்கிட்டே போகுது அப்படின்னு மகான் சொல்கிறாங்க. நான் போன ஜென்மத்தில் பிறந்தது, இப்போ நான் ஒரு 50,000 பாவத்தோடு நான் பிறந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால் நான் இந்த 50,000 பாவத்தை தீக்கணுமா வேண்டாமா? நான் அட்லீஸ்ட் இறக்கும்போது 50,000 பாவம் இருக்கோ இல்லையோ, ஒரு 30,000 20,000 குறைச்சிட்டு தானே நான் போனோம். நான் இறக்கும்போது பார்த்தா 50,000 90,000 ஏறிடுது. ஏன் 90,000? எனக்கு தெரியாமல் இந்த 5 பாவம் நடந்துக்கிட்டே இருக்குது, டெய்லி நடக்குது. இது 5 கிடையாது, 5 வகை. ஒன்றுலையும் 10 நடந்ததுன்னா 50 பாவம் ஏறும். இப்போ நம்மளை அறியாமலே ஏறிட்டு இருக்கு. இதுக்கு என்ன தான் வழி? இதை தடுக்கிறதுக்கு என்ன வழி? அதனால தான் துன்பம், அதனால தான் கடன், அதனால தான் கஷ்டம், அதனால தான் எல்லா விதமான குடும்பத்தில் சொல்லன துன்பம் இந்த கலியுகத்தில் ஏற்படும் நம்ம மகான்கள் சொல்லியிருக்காங்க. அது ஏன் சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னாக்கா, அப்போ இந்த பாபம் வந்து தொடர்ந்து நம்மளை தாக்கும் அப்படின்னுக்கிறாங்க. அப்போ இந்த பாபத்தை விளக்கிறதுக்கு என்ன வழி? இந்த பாபத்தை குறைக்கிறதுக்கு என்ன வழி? 50 பாவம் நமக்கு ஏறுதுன்னா 500 புண்ணியம் நம்ம செய்யணுமா வேண்டாமா? அப்போ ஒரு நாளைக்கு நம்மளால் 500 புண்ணியம் செய்ய முடியுமா? எப்படி நம்ம செய்கிறது? இதை தான் மகான்கள் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. நம்ம எதுவும் செய்ய வேண்டாம், தினந்தோறும் நம்ம நித்திய பூஜை செய்யும் போதே நமக்கு புண்ணியம் ஏறிடும். 50 இல்லை 500 புண்ணியம் ஏறுங்கிறாங்க மகான்கள். தர்மப்படி தர்ம நெறிப்படி நம்ம வாழணும். அதை தினந்தோறும் நம்ம நித்திய பூஜை பண்ணணும். காலையிலேருந்து கண் விழிக்கிறதுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளில் 50 இல்லை 500 புண்ணியம் ஏறுமா? அது எப்படின்னு தான் மகான்கள் சொல்லியிருக்காங்க. இப்போ பாருங்களேன், ஒன்று ஆச்சரியமாக இருக்கும். இதுக்கெல்லாம் கூட புண்ணியம் உண்டா? நீங்கள் ஆச்சரியப்படுங்க. ஒவ்வொரு விஷயமும் இந்தந்த விஷயத்துக்கெல்லாம் புண்ணியம் இருக்குன்னு எனக்கு தெரியாமல் போயிடுச்சே அப்படின்னு நம்ம நினைப்போம். ரொம்ப எளிமையான விஷயம், ஆனால் அவ்வளோ புண்ணியம் உண்டு. இப்போ முதல் விஷயம், அதிகாலையில் சூரிய உதயத்துக்கு முன்னால் எழுந்தாலே புண்ணியமா? சூரியன் உதிக்கும் போது தூங்கக்கூடாது, சூரியன் உதிக்கும் போது தூங்கினா பாபம்ங்கிறாங்க. சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாலே எழுந்தால் புண்ணியத்தை கொடுக்குற ஒரு தர்மம் இருக்குன்னா அது சனாதன தர்மம் மட்டும்தான். அப்போ சூரிய உதயத்துக்கு முன்னால் கண் விழிச்சாலே புண்ணியங்கும் போது ஆச்சரியமாக இருக்கா இல்லையா? அது எவ்வளோ பெரிய விஷயம். யாரெல்லாம் சூரிய உதயத்துக்கு முன்னால் கண் முழிக்கிறோம்? கை உயர்த்த முடியுமா? யாரெல்லாம் அதிகாலையில் எழுறோம்? சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னால், நான் சொல்கிறது நல்லா புரியுதா? 6 மணிக்கு முன்னால் கண் விழிச்சாலே புண்ணியமா? சரி, கண் விழிச்சாலே என்ன செய்கிறோம்? நம்ம எழுந்தோன்னு என்ன செய்கிறோம்? கைகளை பார்க்குறோமா? நம்ம யாராவது கைகளை ஏன் பார்க்குறோம்? எதுக்காக கையில் பார்க்குறோம்? சாஸ்திரம் என்ன சொல்லியிருக்குன்னா, கைகளில் மேலே வந்து மகாலட்சுமி இருக்காங்க, வாசம் செய்கிறாங்க. நடுவில் சரஸ்வதி, கீழே பார்வதி தேவி. இது 3ஐயும் தரிசனம் பண்ணும். இப்போ நீங்கள் கேட்பீங்க, ஏன் மகாலட்சுமி மேலே பார்வதி தேவி வரக்கூடாதா? இல்லை சரஸ்வதி மேலே வரக்கூடாதா? கீழே மகாலட்சுமி வரக்கூடாதா? கேட்போமா மாட்டோமா? இங்கே எதாவது லாஜிக் இருக்கா? நீங்கள் வந்து கையை அப்படி வச்சுக்கிட்டு மேலே மகாலட்சுமிங்கிறீங்க, சரஸ்வதிங்கிறீங்க, கீழே பார்வதி தேவிங்கிறீங்க. இது என்ன சாஸ்திரப்படி ஏதாவது லாஜிக் இருக்கா? கேட்போமா மாட்டோமா? இப்போ ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். ஏன் வச்சுருக்காங்க நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். எதுக்காக மேலே மகாலட்சுமி வச்சுருக்காங்க? யாருக்காவது நமக்கு தெரியுமா? இது வரைக்கும் யாரும் சொல்லி கொடுத்துருக்காங்களா? இப்போ தர்மரக்ஷண சமிதி சொல்லிக் கொடுக்க போகுது, நல்லா கேட்டுங்க. ஏன் மகாலட்சுமியை மேலே வச்சுருக்காங்க? லாஜிக்காக ஏன் வச்சுருக்காங்க? இப்போ உங்கள்கிட்ட ஒரு விஷயம் கேட்குற பாருங்க. உங்களுக்கு பணம் வேணும், சைகையினால் நீங்கள் எப்படி காட்டுவீங்க? பணம் வேணும்னா சைகையினால் எப்படி தெரியப்படுத்துவீங்க? பணம் வேணுங்கிறத எப்படி தெரியப்படுத்துவீங்க? இப்படி செய்யுமா? செல்வனா மகாலட்சுமியா? சரியா இருக்கா? கரெக்டாக ஒத்து போகுதா?
அந்த காலத்தில் இப்போ தான் பேனா நோட்டெல்லாம், அந்த காலத்தில் எழுத்தாணி தானே, ஓலையில் தானே எழுதுவாங்க. எப்படி பிடிச்சி எழுதுவாங்க எழுத்தாணியை? இப்படி தானே பிடிச்சிருப்பாங்க. அப்போ என்னாச்சு, சரஸ்வதினாக்கா கல்வி வந்துடுதா, நடுவில் சரஸ்வதி வந்துடுதா. பார்வதி தேவினா என்ன, சக்தி. இப்போ நீங்கள் எல்லாரும் வேனில் வந்தீங்க இல்லையா, நிறைய பேர் வேனில் வந்தீங்க இல்லையா, இப்போ வேனை நின்றுடுச்சு நடுவில். இந்த வேனை எல்லாரும் சேர்ந்து தள்ளுங்கன்னு சொன்னால் இப்படி தள்ளுவீங்களா, இப்படி தள்ளுவீங்களா? இப்படி தானே தள்ளுவீங்க. இப்படி தள்ள முடியுமா? ஏன் இப்படி தள்ளுறோம்? இங்கே தானே சக்தி இருக்குது, இங்கே தானே பார்வதி இருக்குது. இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன் மகாலட்சுமி மேலே நடுவில் சரஸ்வதி, கீழே பார்வதி தேவி? இப்போ தெரிஞ்சுக்கிட்டோமா இல்லையா? இதை நம்மலாம் போய் நம்ம ஊர் கிராமத்தில் சமய வகுப்பு நடத்தி சொல்லிக் கொடுக்கலாமா கூடாதா? குழந்தைங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கலாமா கூடாதா? இதை நமக்கு யாராவது சொல்லிக் கொடுத்துருக்காங்களா? தர்மரக்ஷண சமயம் சொல்லிக் கொடுக்குதா இல்லையா? அப்போ நம்மளுடைய கிராமத்தில் போய் நம்ம வாரம் சமய வகுப்பு நடக்கும்போது இந்த மாதிரி நல்ல விஷயத்தை நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்கன்னா குழந்தைகள் ஒழுக்கமாக வளருவாங்க, சனாதன தர்மத்தை கடைப்பிடிச்சிட்டு வளருவாங்க. அப்போ இதை பார்க்கும்போது 3 சாமி பார்க்குறோம் இல்லையா, 3 புண்ணியம் வந்துருச்சு. நல்லா எண்ணிங்க புண்ணியத்தை, நிறைய புண்ணியம், 500 புண்ணியம் வரும். ரெண்டாவது, அதை முடிஞ்ச உடனே போய் கை கால் முகங்கள்லாம் கழுவிட்டு வரணும். சாஸ்திரம் தான் சொல்லுது, கை கால் முகம் கழுவி வாயை கொப்பளிச்சுட்டு வந்துட்டு திரும்பவும் கைகளில் பார்த்து, ஏன்னா சில விஷயம் முகம் கை கால்லாம் கழுவாமல் செய்யக்கூடாதுன்னு சொல்லுது. திரும்பி கைகளை பார்த்துட்டு நம்முடைய குலதெய்வத்தை நினைக்கணும், அதுக்கு ஒரு புண்ணியம். நம்முடைய பித்ருக்கள் முன்னோர்களை நினைக்கணும், அதுக்கு ஒரு புண்ணியம். நம்முடைய தேவர்களை நினைக்கணும், ராமாயணத்தின் வால்மீகி மகரிஷியை நம்ம நினைக்கணும், மகாபாரதத்தை எழுதின வேத வியாசரை நினைக்கணும். இப்படி ஒருத்தங்களையும் மகான்களை நினைக்க ஒன்றுத்துக்கும் ஒரு புண்ணியம். அப்போ நீங்கள் ஒரு 50 மகானை நினச்சிங்கன்னா 50 புண்ணியம் உண்டு. காலையில் எழுந்த உடனே முகத்தை கழுவிட்டு குலதெய்வத்தை நினைக்கணும், முன்னோர்கள் நினைக்கணும், தேவர்களை நினைக்கணும், மகான்கள் ரிஷிகளை நினைக்கணும். நினைச்சாலே புண்ணியம் உண்டு. இது எளிமை தானே? இதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா? இப்போ மகான்கள் சொன்னதில் ஏதாவது கஷ்டம் இருக்கா? எளிமையாக தானே இருந்துச்சு. இதுக்கப்புறம் போய் நம்ம பல் வளர்க்குறோம். நீங்கள் கிழக்க பார்த்தோ வடக்க பார்த்தோ பல் வளர்க்கணும், அது ஒரு புண்ணியம். நல்லா தெரிஞ்சுங்க, மேற்கையோ தெற்கையோ பார்த்து பல் துளக்கக்கூடாது, கிழக்கு அல்லது வடக்கு. அதே மாதிரி மேற்க கிழக்க மழை ஜலம் கழிக்கக்கூடாது, தெற்கு வடக்கில் தான் மழை ஜலம் கழிக்கணும். இப்போ நம்ம குளிக்கும்போது நம்ம ஆற்றுல குளித்தா மகா புண்ணியம், மிக உத்தமம். குளத்தில் குளித்தோம் அப்படின்னு சொன்னால் மத்திமம். ஷவரில் குளித்தா புண்ணியமே இல்லை. நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எங்கள் வீட்டில் ஷவர் தான் இருக்குது, இப்போ எங்கெங்கே ஆறு இருக்குது, ஆற்றுல எங்கே தண்ணி ஓடுது, கேட்போமா மாட்டோமா? ஆனால் ஏன் சொல்லியிருக்காங்கன்னு இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லா கேட்டுங்க, ஒவ்வொன்றும் ரொம்ப ஆச்சரியமான விஷயம். இதை கேட்கும்போதே நமக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். எதுக்காக ஆற்றுல குளிக்க சொல்கிறாங்கன்னாக்கா, நமக்கு முதல்ல ஷவரில் குளித்தா நம்ம முதல்ல தலையில் தான் தண்ணி போடும், தலையில் தான் தண்ணி போடும். ஆற்றுல குளிக்கும்போது கால்லேருந்து தண்ணி படணுமா, கால்லேருந்து தண்ணி பட்டு தலைக்கு வந்துச்சுன்னா நமக்கு ஜலதோஷம் பிடிக்காது, சளி பிடிக்காது, உடல் உபாதைகள் ஏற்படாதுங்கிறாங்க. நம்ம மழையில் நனைகிறோம், சளி பிடிக்குதா இல்லையா? ஏன் பிடிக்குது? நேராக தலையில் டைரெக்டாக வருதா இல்லையா? என்னைக்காவது ஆற்றுல குளித்தா சளி பிடிச்சுன்னு சொல்லியிருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோமா? ஏன்? கால் அங்கே நினைக்கிறோம், அப்புறம் தலைவலியாக இது பண்ணுறோம். சரி, அப்போ ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட்டை என்ன சொல்லுதுன்னா, ஷவரில் நேரடியாக தலையில் தண்ணீரை நேரடியாக கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா நம்முடைய மூளை பாதிக்கப்படும், நரம்பு இருக்குது பாருங்கள், நரம்பு தளர்ச்சி ஏற்படுங்கிறாங்க. அப்போ இதுக்கு என்ன தான் வழி? எங்கள்கிட்ட ஷவர் தான் இருக்குது, ஆறு இல்லை, குளம் இல்லை. அப்போ எப்படி குளிக்கிறது? அப்போ இந்த காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம சொல்லணுமா இல்லையா? அப்போ என்ன சொல்லுது? அதை புண்ணியமாக மாற்றின. சாதாரணமாக குளித்தா குளியல், நம்ம ஒரு புண்ணியத்தோடு அதை புண்ணியமாக மாற்றி குளித்தா அதுக்கு பேர் ஸ்நானம். அப்போ எப்படி புண்ணியமாக மாற்றுறது? நம்ம ஆற்றுலையோ நதியிலையோ குளத்துலையோ குளிக்கும்போது என்ன பண்ணுவோம்? ஒரு தண்ணி எடுத்துக்கணும், புரோக்ஷனம் பிடிச்சிக்கணும். கங்கா, யமுனா, சரஸ்வதி, கோதாவரி, பிரம்மபுத்திரா, துங்கபத்திரான்னு 9 நதிகள் பேரை சொல்லணும். 9 நதிகள் பேர் தெரியல, நவ நதிகளை நான் நினச்சிக்கிறேன், 9 நதிகளை ஆவாகனம் பண்ணுறேன், இதில் நான் ஸ்நானம் பண்ணுற பாக்கியத்தை எனக்கு கொடு இறைவா அப்படின்னு வேண்டணும். அதே மாதிரி தான் நீங்கள் ஷவரில் குளித்தாலும் தப்பு இல்லை. ஷவரில் குளித்தாலும் எதில் குளித்தாலும் கொஞ்சம் தண்ணீரை எடுத்துங்க, 9 நதிகளை மனசில் நினச்சிங்க. இந்த 9 நதிகளும் இங்கே இருக்கணும்.
இதில் எனக்கு குளிக்கக்கூடிய பாக்கியத்தை நீ தான் கொடுக்கணும் இறைவா அப்படின்னு நீங்கள் வேண்டுனீங்கன்னா அவர் அதை தான் எதிர்பார்க்குற, வேறு எதுவும் எதிர்பார்க்கல. 9 நதி நீ நினச்சேல உனக்கு புண்ணியம் உண்டுங்கிறார். அதை கொஞ்சம் தலையில் தெளிச்சுக்கிட்டு ஷவரில் குளித்தாலும் காலை முதல்ல நினச்சி காலிலேருந்து தலைக்கு வந்தீங்கன்னா நம்ம உடல் உபாதைகள் ஏற்படாது. அப்போ குளிக்கும்போது இந்த புண்ணியம் கிடச்சிருதா இல்லையா? அப்போ ஒன்றுத்துலேயும் காலிலேருந்து பார்த்துட்டு வரோம். இப்போயே பார்த்தீங்கன்னா 60-70 புண்ணியம் உங்களுக்கு வந்துருச்சு. சரி, குளித்து முடிச்சிடுறோம். அப்புறம் நம்ம வீட்டில் வாசல் தெளித்து கோலம் போடுவோம் தெரியுமில்ல? வாசல் தெளித்து கோலம் போடுவோமா மாட்டோமா? செய்கிறோமா இல்லையா? அதுக்கே புண்ணியம். வாசல் தெளித்தா புண்ணியம், கோலம் போட்டால் புண்ணியம். தீபம் ஏற்றணும் நம்ம வீட்டில். எத்தனை தீபம் ஏற்றுவோம்? 2. யார் 2 தீபம் ஏற்றுறவங்க கை தூக்குங்க. 1 தீபம் ஏற்றுறவங்க யார்? சரி, 3 தீபம் யார் ஏற்றுவா? எத்தனை தீபம் ஏற்ற சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா, ஒரு இல்லத்தில் 5 தீபங்கள் ஏற்றணும். பஞ்சாக்கினி வழிபாடுன்னு உபனிஷத் சொல்லுது. இது அவ்வளவு புண்ணியமாக நல்லா தெரிஞ்சுங்க. ரொம்ப எளிமையான விஷயம். இதை நம்ம ஏற்றுனா என்னென்னலாம் புண்ணியம் கிடைக்குது, நமக்கு என்னென்னலாம் பிரச்சனை குறையும் நல்லா தெரிஞ்சுங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்த விஷயம். இப்போ நான் சொல்கிறது மகான்கள் கொடுத்த விஷயத்தை கொடுக்குறோம். முதல் தீபம் ஆவசத்தியம் சொல்லிட்டு நம்ம வீட்டு வாசல் தெளித்து கோலம் போட்டு வாசலில் வைக்கிறோம் இல்லையா? ஹோரா தீபம் சொல்லுவோம். ஞாயிற்றுக்கிழமை காலைல 6 to 7 ஞாயிறு ஹோரா வரும். திங்கக்கிழமை காலைல 6 to 7 சந்திர ஹோரா வரும். செவ்வாய்க்கிழமை காலைல 6 to 7 செவ்வாய் வரும். அந்த ஹோரா தீபம் சொல்லலாம். அந்த ஹோரையில் ஏற்றுறது அவ்வளவு புண்ணியமாக. காலையில் 6 மணிக்கு எந்த கிரகத்தில் வாசலில் தெளித்து கோலம் போட்டு தீபம் ஏற்றுறாங்களோ, மாலையில் 6 மணிக்கு எந்த வீட்டில் வாசல் தெளித்து கோலம் போட்டு தீபம் ஏற்றுறாங்களோ அந்த வீட்டில் திருஷ்டி, பொறாமை, வில்லி, சூனியம் எதுவுமே வைக்க முடியாதுங்கிறாங்க. அவ்வளோ சக்தி வாய்ந்ததான். நம்ம இதை தெரிஞ்சிக்காமல் எங்கெங்கேயோ ஜாதகத்தை தூக்கிட்டு போகிறோம், எங்கெங்கேயோ மந்திரவாதிகிட்ட போகிறோம். எங்கள் வீட்டில் பில்லி இருக்குது, சூனியம் இருக்குது, இதை எப்படி எடுக்கிறதுன்னு ஒன்றுமே வேண்டாங்கிறான் மகான்கள். நீ எந்த கிரகத்தில் வாசலில் நீ தீபம் ஏற்றுறியோ ஒரு ரேஸ் ஃபுல்லாக நம்ம வீட்டை சுற்றி ஒரு வட்டம், ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நமக்கு கிடைக்கும். அப்போ தீய சக்தி எதுவும் உள்ளே வராமல் தடுக்கிறதுக்கு தான் இதை வச்சுருக்காங்க நம்ம முன்னோர்கள். இப்போ தீய சக்தி உள்ளே வரதுனால தானே நமக்கு பாதிக்கப்படுறோம் நம்ம குடும்பங்கள். அப்போ எதை செஞ்சால் திருஷ்டியோ பொறாமல் எது செஞ்சாலும் நம்ம வீட்டில் நம்ம ஒழுங்காக வாசலில் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொன்னாக்கா இது தடுக்குது. அதுக்கு தான் ஆவசத்தியம் அப்படின்னு சொல்லுது. அசத்தியம் உள்ளே வராதான், சத்தியம் மட்டும்தான் உள்ளே வரும், அசத்தியம் உள்ளே வராது. அப்போ இதில் 4லேருந்து ஏற்றலாமல் கூட தான் இந்த தீபத்தை. எளிமையாக தானே இருக்குது. எல்லா விஷயம் மகான்கள் சொல்கிறது நாளை காலிலேருந்து கடைப்பிடிக்கிற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 2வது தீபம் வீட்டில் பூஜை அறையில். புரியலையா? காதில் உழவ மாட்டேங்குதா? இப்போ புரியுதா? வாசல் தேய்ச்சி கோலம் போட்டு வாசலில் ஏற்றக்கூடிய தீபம் முதல் தீபங்க. 2வது தீபம் பூஜை அறையில் நல்ல விளக்குன்னு சொல்லல, சப்யம்னு பேர் அதுக்கு வச்சுருக்காங்க. நல்ல விளக்கு. அது எதுக்காக ஏற்றுனா சப்யம்னா என்ன? சாட்சி. சாட்சின்னா என்னென்னா, இந்த உலகத்தில் இறைவன் இல்லாத இடமே கிடையாதான். நம்ம சொல்லுவோம், நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன், அதை யாருமே பார்க்கல அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போமா மாட்டோமா? பகவான் சொல்கிறார் 16 பேர் சாட்சிங்கிறார். வாயு பகவானில் ஆரம்பித்து ஒருத்தரும் கிட்டத்தட்ட 16 பேர் லிஸ்ட்டு போட்டு 16 பேரும் பார்த்துட்டு இருக்காங்க. அக்னி பார்க்குறாரு, வாயு பார்க்குறாரு, எல்லாம் பார்க்குறாங்க. அப்போ நீ தப்பு பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்க, யாரும் பார்க்கல நினைக்கிற, இதை 16 பேர் சாட்சி. அதுதான் சப்யம். அதுக்காக தான் அந்த தீபமே ஏற்றுறோம். நல்ல விளக்கு ஏன் ஏற்றுறோம்? இறைவனே சாட்சியாக இருக்கார். இதை நம்ம ஏற்றும் போது, இதை நம்ம குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுக்கும்போது குழந்தை ஒழுக்கமாக வளருங்கிறாங்க. எந்த வீட்டில் சப்யங்கிற சாட்சி இறைவன் இருக்கின்றான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நீங்கள் ஏற்றி குழந்தைகள் சொல்லிக் கொடுக்குறீங்களோ அந்த வீட்டில் குழந்தைகள் ஒழுக்கமாக வளர்வார்கள் அப்படின்னு நான் சொல்லலை, மகான்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாதிரி நீங்கள் நல்ல விளக்கை ஏற்றணும், சப்யம் அப்படின்ட்டு. அடுத்ததாக குலதெய்வத்துக்கு 3வது தீபம். குலதெய்வத்துக்கு கார்கபத்தியம். நம்ம குலதெய்வ கோயிலுக்கு தினம் போக முடியுமா? சில பேர் மாதத்துக்கு ஒரு தடவை போவாங்க, சில பேர் 6 மாதத்துக்கு ஒரு தடவை, சில பேர் வருஷத்துக்கு ஒரு தடவை. தினந்தோறும் நம்மளால் போக முடியுமா? முடியாது இல்லையா? அதனால தான் நம்ம வீட்டிலே, உங்கள் வீட்டில் குலதெய்வம் படம் இருந்தால் படம் வைங்க, படம் இல்லைன்னா கவலையே படாதீங்க, மனசில் நினச்சிங்க. அதுக்கு பேர் கார்கபத்தியம் அப்படின்னு கட உபனிஷத் சொல்லுது. அந்த தீபத்தை ஏற்றி வச்சு குலதெய்வத்தை நான் வழிபடுறேன் அப்படின்னு சொல்லி குலதெய்வத்துக்கு ஒரு தீபம் ஏற்றினீங்கன்னா உங்களுடைய குலம் காக்கப்படும். உங்களுடைய குலத்தை காக்கிறது யாருன்னா நம்மளுடைய குலத்தை காக்கிறது குலதெய்வம் மட்டும்தான். அதனால் நீங்கள் தினந்தோறும் ஏற்றும் போது குலதெய்வம் தினந்தோறும் உங்கள் வீட்டு பூஜை ரூமில் வந்துடும்.
அப்புறம் அதை விட சிறப்பு ஏதாவது இருக்கா? இப்போ 3ஆவது தீபம் முடிஞ்சிருச்சா? 4ஆவது தீபம் பூஜை அறையிலேயே பசுனை தீபம். எதுக்காகனாக்கா நம்ம இலவசமாக காற்று எடுத்துக்கிறோம், இலவசமாக அக்னி எடுத்துக்கிறோம், மழையை எடுத்துக்கிறோம். இதெல்லாம் நம்ம எதுக்காக திருப்பி தரோமா? தேவர்களுக்கு என்னைக்கா திருப்பி தரோமா? இந்த இயற்கையெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோமா இல்லையா? அவங்களுக்கு நம்ம திருப்பி தரணுமா வேண்டாமா? அப்போ எதை திருப்பி தரது? அவங்க நமக்கு மழையை கொடுத்துருக்காங்க, காற்றை கொடுத்துருக்காங்க, அக்னியை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு பிரதி உபகாரம் செய்யணுமா வேண்டாமா? நம்ம செய்கிறது இல்லையே. அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதானே செய்யணும். அவங்களுக்கு யாகம் பிடிக்கும். தினந்தோறும் நம்ம வீட்டில் யாகம் நடத்த முடியுமா? அந்தளவுக்கு வசதி இருக்கா நம்மகிட்ட? தினந்தோறும் 10,000 செலவு பண்ண முடியுமா? முடியாது. ஒரு ஏழை கூட கடைப்பிடிக்கிறதுக்கு என்ன வழி? அந்த ஹோமத்தில் எது முக்கியம்? பசுனை தானே முக்கியம். ஆகுதி கொடுப்பாங்களா மாட்டாங்களா? அந்த பசுனை ஆகுதி கொடுக்கும்போது தான் அவங்க திருப்தி அடைகிறாங்க. அதனால் மகான்கள் என்ன சொல்கிறாங்க, நீ ஒரே ஒரு பசுனை தீபம் வீட்டில் ஏற்றி வச்சு இது நான் யாகம் வளர்க்குறதுக்கு சமம். நீ காற்றை கொடுக்குற, மழையை கொடுக்குற, அக்னியை கொடுக்குற, ஏதேதோ உங்கள்கிட்டேருந்து பயன்படுத்திக்கிறேன். என்னால் யாகம் வளர்த்தெல்லாம் திருப்பி கொடுக்க முடியலப்பா. அதனால் இந்த பசுனை தீபத்தை நான் கொடுக்குறேன். வீட்டுக்கு ஏன் பணம் வர மாட்டேங்குது, செல்வம் வர மாட்டேங்கன்னா, எந்த கிரகத்தில் நீ இயற்கைக்கு மழையை கொடுக்குறாரு, காற்றை கொடுக்குறாரு, நெருப்பை கொடுக்குறாரு, அவருக்கு நீ பிரதிபகாரம் செஞ்சால் அவர் மனசு திருப்திப்படுத்தி அந்த தேவர்கள் பண்ணுற ஆசீர்வாதத்தில் அஷ்ட ஐஸ்வர்யம் உன் வீட்டில் வரும், மகாலட்சுமி உன் வீட்டில் வந்து உட்காருன்னு சொல்கிறாங்க. அப்போ ஒரு பசுனை தீபம் நம்ம எந்த கிரகத்தில் நம்முடைய பூஜை அறையில் ஏற்றுறோமோ தொடர்ந்து இந்த டால்டா லோக்கல் நெய் வாங்கக்கூடாது. சுத்தமான பசுனை தீபம் ஏற்றுறோம் அப்படின்னு சொன்னாக்கா நம்ம வீட்டில் தேவையான பொருட்கள், தேவையான வசதிகள் கிடைக்கும். அதை கொடுக்குறதும் பகவான் தான் சொல்கிறார். உனக்கு பணத்தை கொடுக்குறது நான் தான், மோட்சத்தை கொடுக்குறது நான் தான் அப்படின்னு பகவானே சொல்கிறார். அதனால் இப்போ கேட்குதா? இப்போ கேட்குதா? கேட்குதா? அதனால் பசுனை தீபம் 4ஆவது தீபம். 5ஆவது தீபம் நம்முடைய முன்னோர்களுக்கு ஏற்றுற தீபம். நம்முடைய முன்னோர்கள் படம் வச்சுருக்கோம் இல்லையா? நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, நம்ம முன்னோர் படங்களை பூஜை ரூமில் வைப்பாங்க. பூஜை ரூமில் வைக்கக்கூடாது. பூஜை ரூமில் இறைவனோட படத்தை வைக்கலாம், மகான் ரிஷிகள் படத்தை வைக்கலாம். இறந்தவர்கள் போட்டால் பூஜை ரூமுக்கு வெளியில் தான் வைக்கணும். அது எப்படி மாட்டியிருக்கணும்? கிழக்க பார்க்குறதா, வடக்க பார்க்குறதா, தெற்க பார்க்குறதா, மேற்க ஒரே குழப்பமாக இருக்கா இல்லையா? ஆனால் சாஸ்திரம் என்ன சொல்லுது? பித்ருலோகம் தெற்க இருக்குது. ஒன்று தெற்க பார்த்து மாட்டு அல்லது வடக்க பார்த்து மாட்டு. வடக்க பார்த்து மாட்டினா நேராக நமஸ்காரம் பண்ணலாம் தெற்க நோக்கி. பித்ருலோகம் தெற்க இருக்குது. தெற்க பார்த்து மாட்டினா பித்ருவோட சக்தி நேராக அந்த நம்முடைய ஃபோட்டோவுக்கு கிடைக்கும். அதனால் முன்னோர்களுடைய ஃபோட்டோவை தெற்க பார்த்தோ வடக்க பார்த்தோ மாட்டுங்க அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது. அங்கே ஒரு தீபத்தை ஏற்றணும். இதுதான் தக்ஷணாக்னி. தக்ஷணா தெற்கே, தக்ஷணாக்னி. இந்த 5 தீபத்தை தான் சொல்லுது. இதனால் என்ன? இதனால் நமக்கு வந்து வம்சம் விருத்தியாகும், அமைதியான வாழ்க்கை கிட்டும். நல்லா பாருங்கள், ஒரு மனிதனுக்கு 5 தாங்க தேவை. என்ன தேவை? நமக்கு பொருளாதாரம். பணம் வேணுமா வேண்டாமா? பணம் நல்லா வேணும். அப்புறம் அதுக்கு அடுத்தது நம்ம குழந்தைகள்லாம் ஒழுக்கமாக வளரணும் இல்லையா? பணமும் வந்துருச்சு, ஒழுக்கமும் வந்துருச்சு. யாராவது கண் திருஷ்டி பொறாமல் பட்டாங்கன்னா என்ன ஆகும்? அப்போ அதை தடுக்கணும். 3ஆவது. 4ஆவது, என்னதான் இருந்தாலும் ஆரோக்கியமாக இருக்கணுமா வேண்டாமா? இதெல்லாம் இருந்து நோய் நொடியோட இருந்தால் என்ன பிரயோஜனம்? சரி, ஆரோக்கியமாக இருக்குது, எல்லாம் இருந்து மன அமைதியான வாழ்க்கை வேணுமா வேண்டாமா? அந்த மன அமைதியை கொடுக்குறது தான் பித்ருக்களுக்கு ஏற்றக்கூடிய தீபம் தக்ஷணாக்னி. அப்போ சபியம் ஏற்றும் போது நம்முடைய குழந்தை ஒழுக்கமாக வளருது. குலதெய்வத்துக்கு ஒரு தீபம் ஏற்றும் போது நம்முடைய குலம் விருத்தி ஆகுது, ஆரோக்கியம் நமக்கு கிடைக்குது. பசுனை தீபம் ஏற்றும் போது நமக்கு ஐஸ்வர்யம் கிடைக்குது. வாசலில் ஒரு தீபம் ஏற்றும் போது நமக்கு பில்லி சூனியம் திருஷ்டி பொறாமலாம் தடுக்கப்படுது. பித்ருக்களுக்கு ஏற்றும் போது அமைதி கிட்டுது. இது 5 தானங்க தேவை ஒரு மனுஷனுக்கு. இதுக்கு மேலே ஏதாவது வேணுமா? இந்த 5 நம்ம சனாதன தர்மத்தில் ஒரு வீட்டில் கொடுக்குதா இல்லையா? எளிமையாக கொடுக்குதா இல்லையா? இந்த மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா? யாராவது எங்கேயாவது சொல்லியிருக்கோமா? தர்மரக்ஷண சமிதி தான் நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்குது ஒவ்வொரு விஷயத்தையும். அப்போ தர்மரக்ஷண சமிதியில் இணைந்து நம்ம பணியாற்றணும், இதில் செஞ்சோம் அப்படின்னா எவ்வளோ விஷயம் நமக்கு கிடைக்கிது பாருங்கள். இப்போ இதெல்லாம் நீங்கள் போய் கிராமத்தில் யார் சொல்ல முடியும்? எல்லா இடத்துலையும் நாம் வந்து சொல்ல முடியுமா? அப்போ இதை நீங்கள் ஏன் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறேன்னா, இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சீங்கன்னாக்கா உங்கள் கிராமத்தில் கிராம சமிதி குழு அமைச்சு எல்லார் வீட்லேயும் இதை மாதிரி நீங்கள் ஏற்றுனீங்கனாக்கா எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையா? நாம் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போதுமா? நம்ம ஊரில் உள்ளவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும், அமைதியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், ஆசைப்படுறோமா இல்லையா? அப்போ எல்லாருக்கும் இந்த பையனை கொண்டு போய் சேர்க்கறது யார் சேர்க்க முடியும்? நாம் தானே சேர்க்கணும். மகான்கள் நம்ம கொடுத்துருக்காங்க. அதை தர்மரக்ஷண சமிதி நம்ம எல்லாருக்கும் நம்ம கொடுக்குறோம்.
நாம் எல்லாரும் தர்மசமிதி ஒரு குழு அமைச்சு கிராமத்தில் அங்கே எல்லார் வீட்டும் கொண்டு போனோன்னாக்கா எல்லார் வீடும் சனாதன தர்மத்தோட கூடிய வீடாக இருக்குமா இருக்காதா? அப்படி 5 விளக்கு ஏற்றி தினந்தோறும் செய்யக்கூடிய வீட்டில் மத மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? யாராவது வருவாங்களா? இல்லை இவங்க தான் கேட்பாங்களா? அப்போ நம்ம இதை எவ்வளோ அற்புதமாக நம்ம மகான்கள் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ தீபம் ஏற்றிட்டோம். இப்போ நல்லா கேட்டுங்க, ஒரு ஆச்சரியமான விஷயம், உங்களுக்கே தெரியாது இதில் இப்படி ஒரு புண்ணியம் இருக்கான்னு உங்களுக்கே தெரியாது. இப்போ பூஜை ரூமில் எல்லார்ட்டையும் எத்தனை ஃபோட்டோ இருக்கும்? ஒரு 10 ஃபோட்டோ 12 ஃபோட்டோ இருக்குமா இருக்காதா? சில பேர் 15 20 கூட வச்சுருப்பாங்க. இப்போ முதல் நாள் எல்லாமே பூ வச்சுருக்கோம் இல்லையா? அதில் பூ வச்சுருக்கோம். அந்த பூவை எடுத்து என்ன பண்ணுவீங்க? எப்படி போடுவீங்க? அதை யாராவது சொல்லுங்களேன். ஒரு கேரி பேக்கில் போடுவீங்க, இல்லை ஒரு பூக்கொடையில் போடுவீங்க, அப்படியே எடுத்து அப்படி தானே போடுவீங்க. இப்போ தான் மகான்கள் சொல்கிறாங்க, ரொம்ப அளவற்ற புண்ணியம், எளிமையான விஷயம், ஒரு 50 புண்ணியம் கிடைக்கும், ஈஸியாக கிடைக்கும். ஒரு நாள் முழுக்க அந்த சாமி ஃபோட்டோவில் தானே அந்த பூ இருந்துச்சு, அதை கையில் எடுக்கிறீங்களே, அதை தூக்கி ஒரு தலையில் இப்படி ஒன்று வச்சுட்டு இப்படி போட்டால் ஒரு புண்ணியம். இது நம்ம என்னைக்காவது நமக்கு யாருக்காவது தெரியுமா? இதை யார் சொல்லிக் கொடுப்பா? மகான்கள் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். அந்த ஃபோட்டோவில் உள்ள பூத்துக்கு இப்படி இப்படி நான் போடுறேன், கேரி பேக்லேயும் பூக்கூடையிலையும் என்னைக்காவது இப்படி எடுத்து இப்படி வச்சேன்னா ஒரு புண்ணியம். 10 ஃபோட்டோ இருந்தால் 10 புண்ணியம், 25 ஃபோட்டோ இருந்தால் 25 புண்ணியம். உண்டா இல்லையா? இது நம்ம செஞ்சுருக்கோமா என்னைக்காவது? இது நமக்கு தெரிஞ்சிருக்கா? அப்போ இது யார் சொல்லிக் கொடுக்கணும்? மகான்கள் சொல்லிக் கொடுத்துருக்காங்க. நம்ம தர்மரக்ஷணை மூலம் நம்ம சொல்கிறோம். அப்போ இதை நம்ம எல்லாத்தையும் சொல்லணுமா வேண்டாமா? அப்போ நம்ம வீட்டில் இருக்கிற ஃபோட்டோவில் உள்ள பூ எடுத்து இப்படி போகிறதுக்கு பதிலாக இப்படி போட்டால் நமக்கு புண்ணியம் கிடைக்குது. இது நமக்கு தெரியாமல் போச்சு இவ்வளோ காலமாக. அப்போ எத்தனை பூ? அப்போ 25 ஃபோட்டோ இருந்தால் 25 புண்ணியம் கிடைக்குதா இல்லையா? 25 பாவம் போதா இல்லையா? நம்ம செய்கிறது 5 பாவம் அறியாமல் இது வரைக்குமே 100 பாவம் வந்துட்டா இல்லையா? எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க. பூ எடுத்துகிட்டு பூ வைக்கணுமா இல்லையா? பூ வைக்கிறதுல இதை பாருங்க, ரொம்ப அழகான விஷயம். அதுலேயும் தரம் பிரிச்சிருக்கு. நம்ம கடையில் போய் கட்டின பூ வாங்கிட்டு வந்து முதல்ல ஃப்ரிட்ஜில் வச்சு மறுநாள் எடுத்து சாத்திரம் பாருங்க, அது மத்தியமத்துக்கு அடுத்தது, கிட்டத்தட்ட அதம மாதிரி. நமக்கு பகவான் கை கொடுத்துருக்கான், கால் கொடுத்துருக்கான், இதெல்லாம் எது கொடுத்துருக்கானாக்கா, சரி குறைஞ்சபட்சம் கடையில் போய் உதிரி பூ வாங்கிட்டு வந்து நம்ம கையாலே கட்டி அதை பகவானுக்கு சாத்தணும் அப்படின்னா இதுக்கு மத்தியமமாக பாருங்கள். கஷ்டப்பட்டு இங்கேருந்து நடந்து போய் கடையில் பூவை வாங்கிட்டு வந்து கட்டி அதை சாத்தணும்னா மத்தியமம். அப்போ உத்தமம் என்ன? நம்ம வீட்டிலே தோட்டத்தை அமைச்சு நாமளே பூவை உருவாக்கி நாமளே பூவை பறித்து நாமளே கட்டி நாமளே சாத்தினா மிக 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 உத்தமம். நம்ம கொடுத்துருக்க கைகள் பூ கட்டுறதுக்கு, நமக்கு கால்கள் கொடுத்துருக்கு, நம்ம பகவானை நோக்கி நடந்து போகணும். கோயிலாக இருக்கட்டும், இது பகவான் காரியங்களுக்காக நடக்கணும். கண்கள் பகவானை பார்க்கணும், ஒன்று பகவான் காது பகவானுடைய கேட்கணும் பகவான் விஷயத்தை. இந்த பூவை பறிக்கிறது கூட என்ன சொல்லியிருக்குனாக்கா, செருப்பு போட்டுட்டு பூ பறிக்கக்கூடாது, குளிக்காமல் பூ பறிக்கக்கூடாது, குளிச்சுட்டு தான் பூ பறிக்கணும். பூ பறிக்கிறதுக்கு முன்னால் இந்த பூவை நான் பறிக்கிறேன், இது எனக்காக பறிக்கலை, இறைவனுக்காக நான் பறிக்கிறேன் அப்படின்னு வேண்டிக்கிட்டு பறிக்கணும். இப்படி யாராவது செஞ்சுருக்கோமா? இப்படி செஞ்சால் புண்ணியம். நீங்கள் ஒரு 50 பூவை பறிச்சிங்கன்னா 50 புண்ணியம். எவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க. இது மாதிரி யாராவது சொல்லியிருக்காங்களா? அற்புதமான விஷயம் இல்லையா? இப்போ எவ்வளோ புண்ணியம் ஏறிக்கிட்டு போது பாருங்க, உங்களை தெரியாமல. இப்போ அறியாமல் செஞ்ச 5 பாவம்லாம் என்ன சாதாரண விஷயம் இல்லையா? அப்போ இந்த முறையில் போய் நீங்கள் பகவான்கிட்ட வேண்டிட்டு அந்த பூவை பறிக்கும் போது நீங்கள் வேண்டிட்டு நமச்சிவாய மந்திரத்தையோ இல்லை நாராயண மந்திரம் சொல்லி நாம சொல்லி பறிச்சிங்கன்னா புண்ணியம் உண்டு. அதை கட்டி பகவானுக்கு எல்லாம் நம்ம போடுறோம். பகவான் ரொம்ப ஜோராக இருக்கார், விளக்கேற்றியாச்சு, எல்லாம் காமிச்சாச்சு. இப்போ நைவேத்தியம் பண்ணணும். நம்ம பகவானுக்கு நிவேதனம் பண்ணுறோம் இல்லையா? நம்ம டெய்லி பகவானுக்கு நிறையா பண்ணணும்னு ஆசை. வடை, பாயாசம், அப்பளம், சாதம், சாம்பார் நிறைய பண்ணுவோம். டெய்லி பண்ண முடியுமா? டெய்லி பண்ண முடியாது இல்லையா? அதனால் பகவான் ரொம்ப எளிமையானவர். அவர் எதை கொடுத்தாலும் ஏற்றுப்பார். ஒரு கல்கண்டு திராட்சையை கொடுத்தீங்கன்னா கூட ஏற்றுப்பார். அதுக்காக டெய்லி கல்கண்டு திராட்சையை வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நாம் மட்டும் டெய்லி இட்லி, ஒரு நாள் பூரி, ஒரு நாள் தோசை மாறி மாறி சாப்பிட்றோம்ல விதவிதமாக. இப்போ பகவானுக்கு நல்லா செய்யணுமா வேண்டாமா? நல்லா கேட்டுங்க. பகவான் நம்ம வீட்டில் குடும்பத்தில் ஒருத்தர், நம்ம வீட்டு குடும்பத்தில் ஒருத்தர், அது நல்லா தெரிஞ்சிங்க. அதனால் அவர் சாப்பிட்டதுக்கு தான் நாம் சாப்பிட்ணும். அவர் சாப்பிட்ற வரைக்கும் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் அப்படி நம்ம நினைக்கணும். அவருக்கு ஏதாவது நைவேத்தியம் பண்ணிட்டு தான் நம்ம சாப்பிடணும். அப்போ நம்ம குளிச்சு முடிச்சுட்டு சமைக்கணும் அவருக்காக.
இப்போ வீடு சுத்தமாக இருக்கணும்ல. நல்லா கேட்டுங்க. இப்போ பாருங்கள், இதுதான் ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். இதுக்கெல்லாம் புண்ணியம் உண்டா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. நம்மளுடைய வீட்டை நாம் பெருக்கினா புண்ணியம். விளக்கமாறு எடுத்து நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஏங்க ஏதோ ஒரு அளவு இருக்கா? நீங்கள் பாட்டுக்கு ஏதாவது சொல்லிகிட்டே போகிறீங்களே, இதுக்கெல்லாம் எப்படிங்க புண்ணியம் கிடைக்கும்? கேட்போமா மாட்டோமா? ஏங்க நம்ம வீட்டில் ஒரு எம்எல்ஏ வராரு, ஒரு மினிஸ்டர் வராரு, நம்ம விறுவிறுன்னு வீட்டெல்லாம் பெருக்கவும் மாட்டோமா? சோஃபா செட்லாம் தொடப்ப மாட்டோமா? யாரோ ஒருத்தருக்காக நம்ம செய்கிறோம். ஆனால் நம்ம வீட்டில் மகாலட்சுமி வாசலில் காத்துக்கிட்டு இருப்பாளாம். எப்போ திரும்ப உள்ள வருவா? நம்ம குளிச்சுட்டு தீபம் ஏற்றுறோம் பாருங்க, சப்யம்ங்கிற தீபம். அப்போ தான் மகாலட்சுமி வந்து உட்காருவாளாம். அப்போ அவள் வந்து உட்காருன்னா நம்ம வாசலை கூட்டணும் இல்லையா, நம்ம வீட்டை கூட்டணும் இல்லையா? அப்போ வீட்டை கூட்டும் போது நம்ம என்ன நினைக்கிறோம்? மகாலட்சுமி வாசலில் காத்துக்கிட்டு இருக்கா, அவளுக்காக தான் நான் அந்த வீட்டை கூட்டுறேன். யாரோ விஐபி வராங்கலாம் நான் கூட்டல. நான் மகாலட்சுமி வரா, அவள் வந்து இது விளக்கில் உட்காரணும், அதுக்காக தான் நான் கூட்டுறேன்னு சொல்லி வேண்டுனா புண்ணியம். நம்ம வீட்டை கூட்டினா. நல்லா கேட்டுங்க. இன்னொன்று சொல்கிறாங்க மகான்கள், நீங்கள் இந்த மாதிரி மெத்தட் கண்டுபிடிச்சா இன்னும் அதிகமான புண்ணியம். 3 விதமான விளக்கமாறு வச்சிருக்கணும் மகான்கள் சொல்கிறாங்க. ஏங்க இதெல்லாமா மகான்கள் சொல்லுவாங்க? என்னங்க இது அப்படின்னு கேட்போமா மாட்டோமா? நல்லா கேட்டுங்க. வாசல் தெளித்து கோலம் போடும்போது கூட்டுறோமா? அதை வீட்டுக்கு கூட்டலாமா? கூட்டக்கூடாது, அது ஒரு விளக்கமாறு. நம்ம வீடை ஃபுல்லாக சுத்தமாக கூட்டுறோமா? அதுக்கு ஒரு விளக்கமாறு. இப்போ 3வது விளக்கமாறு எதுக்கு? எங்க அது வீடு பெருக்க 1, வாசலுக்கு 1, தேய்ச்சி பூஜை ரூமுக்கு. இங்கே யாரு பூஜை ரூமுக்கு தனி விளக்கமாறு தனி இது வச்சிருக்கா சொல்லுங்க பார்ப்போம். அதுதான் வைக்கணும். பூஜை ரூமுக்குன்னு தனி தொடப்பம் யூஸ் பண்ணணும். ஏன்னு கேட்டால் உங்கள் வீட்டு கிச்சனை கூட்டுவீங்களா இல்லையா? 10 வருமா வராதா? அந்த விளக்கமாறு எடுத்து பூஜை ரூமுக்கு கூட்டினா அந்த 10 அங்கே வருமா வராதா? 3 விதமான விளக்கமாறு தொடப்பம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. 3 விதமான தட்டு நைவேத்தியத்துக்கு யூஸ் பண்ணணும். 1 இறைவனுக்கு தனி தட்டு, நம்ம சாப்பிட்றதுக்கு தனி தட்டு, உறவினர்களுக்கு தனி தட்டு. 3 ஒன்னோட ஒன்று குழப்பக்கூடாது. இப்படி செஞ்சால் புண்ணியம். அப்போ நம்ம கல்கண்டு திராட்சை ஏதோ ஒன்று வைக்கிறோம், ஏதோ ஒன்று ஒரு பால் வைக்கிறோம். பாலை வைக்கும் போது எல்லாரும் என்ன பண்ணுறோம்? கொதிக்க கொதிக்க கொண்டாந்து பாலை வைக்கிறோம். அது மாதிரி வைக்கக்கூடாது. நல்லா ஆற்றி ஒரு குழந்தைக்கு கொடுக்கும்போது எப்படி இருக்குமோ, ரொம்ப ஆறிடவும் கூடாது, ரொம்ப கொதிக்கவும் கூடாது, மிதமான சூடில் தான் நம்ம வைக்கணும். பகவானுக்கு வச்சுக்கிறக்கூடிய டம்ளரில் அதை நைவேத்தியம் பண்ணால் அதை நம்ம எடுத்து குடிக்கக்கூடாது. கையில் ஊற்றி குடிக்கலாம், வேறு டம்ளரில் மாற்றி குடிக்கலாம். அது பகவானுக்குன்னா பகவானுக்கு தனியாக தான் இருக்கணும். அதுமாதிரி உணவு பகவானுக்கு பரிமாறுறோம், ஒரு 5-10 நிமிஷத்தில் முடிஞ்சிடும். கொஞ்சம் அமைதியாக கேளுங்க. பகவானுக்கு உணவு பரிமாறுறோம், நம்ம என்ன செய்வோம்? சாதம் போடுவோம், அதில் சாம்பார் போடுவோம், அதில் ரசத்தை ஊற்றுவோம், எல்லாத்தையும் அதை வச்சு அப்படி வைப்போம். அப்படி தானே வைக்கிறோம். ஒரு தட்டில் வச்சு அப்படி தானே வைக்கிறோம். எப்படி வைப்போம் சொல்லுங்க. எப்படி வைக்கணும்னு சொல்றாங்க பாருங்க மகான்கள் சொல்றாங்க. நம்ம எப்படி சாப்பிட்றது பக்குவமா இருக்கும் அப்படி வைக்கணுமா? நம்ம எப்படி காய்கறி பறியுமோ அது மாதிரி பீட்ரூட் கறியுமோ பீட்ரூட் கறிமது, புடலங்காய் கூட்டு, கத்திரிக்காய் தோட்டல், அப்பளம் எங்கே வைக்கணுமோ அதெல்லாம் அங்கே இருக்கணும். சாதம் போட்டு சாம்பாரை போட்டு நான் பிசைஞ்சு வைப்பேன்னு யார் சொல்றீங்க சொல்லுங்க பார்ப்போம். யாராவது நான் இறைவனுக்கு சாதத்தை போட்டு சாம்பார் ஊற்றி வைக்க மாட்டேன், அதை பிசைஞ்சு சாப்பிட்ற பக்குவத்துக்கு தான் நான் நைவேத்தியம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. கை தூக்குங்க. இதை தான் மகான்கள் சொல்கிறாங்க. நாம் சாதத்தை போட்டு சாம்பார் அப்படி சாப்பிட்றோமா? குழந்தைக்கு பிசைஞ்சு தானே கொடுக்குறோம். சாதம் போட்டு சாம்பார் போட்டு பிசைஞ்சு நைவேத்தியம் பண்ணணும். சாதம் போட்டு ரசம் போட்டு பிசைஞ்சு வைக்கணும். சாதம் போட்டு தயிர் சாதம் போட்டு பிசைஞ்சு வைக்கணும். இப்படி யாராவது வச்சுருக்குமா? இப்படி செஞ்சால் புண்ணியம், மகா புண்ணியம். பகவானுக்கு எப்படி நைவேத்தியம் பண்ணணும் அப்படின்னு மகான்கள் சொன்ன. நல்லா கேட்டுங்க, சிம்பிளான விஷயந்தான். இப்படி செஞ்சிங்கன்னா அளவற்ற புண்ணியம் உண்டு. நம்ம இந்த மாதிரி செய்யாதனால, நமக்கு தெரியாதனால நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம். இப்படிலாம் செஞ்சால் நம்ம நல்லாவே இருப்போம், ரொம்ப சந்தோஷமாகவே இருப்போம். அதை தான் மகான்கள் அழகாக சொல்கிறாங்க. இப்படி தான் வைக்கணும். இனிமேல் நாளிலேருந்து பகவான் வைக்கும்போது நல்லா பிசைஞ்சு அவருக்கு சாப்பிட்ற பக்கத்து வைக்கலாமா? சாதம் போட்டு பருப்பு வச்சு நெய் போட்டு அப்படியே பிசைஞ்சு வைக்கணும். ஒவ்வொன்றும் தனித்தனியாக வைக்கணும், ஒன்றோடு ஒன்று சேர்க்கக்கூடாது. பகவான் நைவேத்தியம் பண்ணிடுறோம், தீபாராதனை காட்டுறோம். நாம் இதை காக்கத்துக்கு வைக்கிறோம் தெரியுமா? காக்காக்கு டெய்லி வைக்கிறோமா? தினந்தோறும் காக்கா வைக்கிறோமா? தினந்தோறும் காக்காக்கு வைக்கிறோம். தினந்தோறும் வைக்கணும். நல்லா தெரிஞ்சுங்க, தினந்தோறும் காது வச்சா அளவற்ற புண்ணியம். பித்திருக்கள் தோஷம் அத்தனையும் போயிடுங்கிறாங்க. நல்லா கேட்டுங்க, ரொம்ப சிம்பிளான விஷயந்தான். காகத்துக்கு உணவு வைக்கும்போது யாரெல்லாம் அப்படியே போய் வைக்கிறீங்க?
யாரெல்லாம் கொஞ்சம் தண்ணி எடுத்துகிட்டு போய் அதை கழுவிட்டு சாதம் வைப்பேன்னு சொல்கிறேன், யார் கை தூங்க பார்ப்போம். தினந்தோறும் நாங்கள் வைக்கும்போது அந்த இடத்த சுத்தம் பண்ணி தண்ணி ஊற்றி சுத்தம் பண்ணிட்டு தான் வைப்பேன். அந்த மாதிரி வைக்கிறது தான் சிறப்பு. வெரி குட், அதுதான் சிறப்பு. அதே மாதிரி நம்ம சாதத்தை அப்படியே வைக்கிறோம்ல, காகத்துக்கு எப்படி மகான்கள் சொல்லியிருக்காங்கன்னா அது அப்படியே நல்லா உருட்டி தான் வைக்கணுமா. காகத்துக்கு அந்த அழகு இருக்குது பாருங்கள், அழகு அது நீட்டு. தனித்தனியாக கொத்துனா சாதம் உள்ளே போகாது. இப்படி உருண்டே வைக்கும் போது அதை கொத்தும் போது அதோட கரெக்டாக அது தொண்டைக்குழிக்கு போகும். அந்த மாதிரி ஒரே ஒரு காகம் கொத்திட்டா கூட ஒட்டுமொத்த பித்ரு தோஷமும் போயிடுச்சு. கடைசியாக இன்னொரு விஷயத்த சொல்லி முடிக்கிறேன். சாப்பாடு வச்சுறீங்களா, நெய்வேத்தியம் பண்ணிடுறீங்களா? நெய்வேத்தியம் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டோன்னே என்ன செய்வோம்? சாப்பிட்டு முடிச்சோன்னே என்ன செய்வோம்? சாப்பிட்டு முடித்த உடனே தண்ணி குடிப்போமா? யாரெல்லாம் பகவானுக்கு சாதம்லாம் நெய்வேத்தியம் பண்ணதுக்கப்புறம் ஒரு டம்ளரில் தனியாக தண்ணி வச்சு யார் நெய்வேத்தியம் பண்ணுறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். கை தூக்கு, நல்லா தூக்கு. சிறப்பு, பிரமாதம். அதான் வெரி குட். இதைத்தான் பகவான் எதிர்பார்க்குற. வேற எதுவும் நம்மகிட்ட லட்சக்கணக்கான பணத்தை கொடு, கோடிக்கான பணத்தை கொடு, அதெல்லாம் அவர் எதிர்பார்க்கல. அவர் இந்த பக்தி, இந்த பரிவு இருக்கான்னு தான் எதிர்பார்க்குறாரு. சாப்பாடை வச்சுட்டு அவருக்கு தண்ணி வைக்காமல் வந்திருக்குமே, இது எந்த விதத்தில் நியாயம்? நெய்வேத்தியத்தில் சாப்பாடு வச்சு தண்ணியை ஒரு குடிக்கிறதுக்கு நெய்வேத்தியம் பண்ணாதான் முதல் தரம். யாராவது போய் அன்னதானம் பண்ணிடுறீங்களா? அன்னதானம் பண்ணும்போது இங்கே தண்ணி இருக்கும். யாரெல்லாம் தனியாக அந்த பிளாட்ஃபார்மில் படுத்து கிடக்கிறாங்க பாருங்க, கேரி பேக்கில் போய் அன்னதானம் கொடுக்குறீங்களா? யாரெல்லாம் அன்னதானம் கொடுக்கும்போது ஒரு வாட்டர் பாட்டிலோட யார் கொடுக்குறீங்க சொல்லுங்க பார்ப்போம். ஒரு வாட்டர் பாட்டில், 7 ரூபா வாட்டர் பாட்டில் கூட இருக்கலாம். ஒரு வாட்டர் பாட்டிலோட யார் கொடுக்குறீங்க? கை தூக்குங்க. மிக மிக சிறப்பு. இதுதான் முழு புண்ணியத்தை கொடுக்கும். அன்னதானம் பண்ணும்போது நீங்கள் கேரி பேக்கில் போய் யாருக்கா கொடுக்குறீங்கன்னா, இந்த மாதிரி இடத்துல நாம் வந்து அன்னதானம் பண்ணுறோம். ஒரு இதுனா நிறைய தண்ணீர்லாம் இருக்கும், வச்சுருவாங்க, சாப்பிடும்போது வச்சுருவாங்க. ஆனால் ஒரு பிளாட்ஃபார்மில் கொண்டு போய் கொடுக்கும்போது நம்ம மேக்ஸிமம் என்ன பண்ணுவோம், அப்படியே கையில் கொடுத்துருந்துருவோம். ஆனால் நீங்கள் ஒரு வாட்டர் பாட்டிலை கொண்டு போய் வச்சு கொடுத்தீங்கன்னா 200% புண்ணியம், 200% பலன் உங்களுக்கு கிட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி யாரெல்லாம் முதல் நாள் இரவே அந்த பாத்திரத்தை சுத்தமாக விளக்கி பளிச்சுன்னு வச்சிருக்கிறது, மறுநாள் காலையில் விளக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது புண்ணியம் கிடையாது. முதல் நாள் இரவே அந்தந்த பாத்திரத்தை சுத்தமாக பளிச்சுன்னு விளக்கி வச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறது யார்? கை தூங்க. இது யார்? மகாபாரதத்தில் திரௌபதி சொல்லியிருக்காங்க ஒரு வீடு எப்படி இருக்கணும்னு. சிறப்பு. முதல் நாள் யாரெல்லாம் துணியை காயப்பட்டால் உடனடியாக அதை மடித்து அழகாக உள்ளே அடுக்கிறது யார்? யாரெல்லாம் சேரில் அப்படியே போடுறோம், அடுக்கி உள்ளே வச்சோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மகா புண்ணியம், நிறைய அளவற்ற புண்ணியம். இப்படிலாம் நாம் இல்லத்தில் நடந்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரி நம்ம ஒரு இல்லத்தை சுத்தமாக வச்சுருந்தா மகாலட்சுமி நித்திய வாசம் செய்வாள். நமக்கு இதனால் பில்லி சூன்யம் வராது, குழந்தைகள் ஒழுக்கமாக வளருவாங்க, அஷ்ட ஐஸ்வர்யம் இருக்கும், குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும், நம்முடைய குலம் வம்சமாகும், நம்ம எல்லாரும் ஆரோக்கியமாக இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கை மிக மிக அமைதியாக போகும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நாளிலேருந்து கடைப்பிடிக்கலாமா கூடாதா? அப்போ இந்த நித்திய பூஜை செய்ய போகிறோம், இதை ப்ராக்டிக்கலாக பார்க்க போகிறோன்னா இந்த விஷயத்தை முதல்ல தெரிஞ்சுக்கணுங்கிறதுனால தான் காலை எழுந்ததுலேருந்து இரவு தூங்கும் வரை, தூங்கும்போது கை கால்களை சுத்தமாக கழுவிட்டு நல்லா தொடச்சிடணும், இல்லைன்னா ஜன்னி வந்துடும். அதனால் காலை சுத்தமாக தொடச்சிட்டு பகவானை 2 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணி தியானம் பண்ணிக்கிட்டே படுக்கணும். இது தாங்க சொல்லியிருக்கு. இதை செஞ்சால் போதும். இப்போ 5 பாவம் சொன்னமே, இப்போ 500 புண்ணியம் பார்த்துருமா மாட்டோமா? அப்போ 50,000 பாவத்தோட வந்திருக்கானா? இப்போ ஒட்டுமொத்தமாக 0 ஆகிடுமா? புண்ணியம் வந்து 50,000 1 லட்சம் வந்துடுமா? இதை தான் மகான்கள் சொல்லியிருக்காங்க. இது வரைக்கும் நமக்கு இது தெரிஞ்சுதா? இதை யார் சொல்லிக் கொடுத்தா? தர்ம ரக்ஷண சமிதி சொல்லி கொடுத்துச்சா இல்லையா? இதெல்லாம் நம்ம கிராமத்தில் போய் சொல்லுவோமா மாட்டோமா? அடுத்த வாரத்துலேருந்து சொல்லாமல் வேண்டாமா? அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமையிலேருந்து எல்லாருக்கும் இதை நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். கிராமத்தில் சமிதி அமைக்கிறோம். இந்த நல்ல விஷயத்தை கொண்டு போய் சனாதன தர்மத்தோட கூடிய கிராமமாக, மதம் மாற்றம் இல்லா கிராமமாக மாற்றி நாம் சுவாமிஜி ஆசிரியர் இறைவனர்களால் இதை நிறைவேற்றுகிறேன். நன்றி.